நூல்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கிருத்திகை தினம். முருகனை பாடலாம் என்று வந்தேன். முதல் வள்ளுவரை பாடிவிட்டு முருகன் பாடலை அப்படியே வள்ளுவருக்காக. கற்பனையானாலும் கற்சிலையானாலும் வள்ளுவா உனை துதிப்பேன். கற்பனையானாலும் கற்சிலையானாலும் வள்ளுவா உனை துதிப்பேன். அற்புதமாகிய அருங்குரல் தந்தவா, அற்புதமாகிய அருங்குரல் தந்தவா, பொற்பாதம் வணங்கியே போற்றுகின்றேன் நான். நீ கற்பனையானாலும் கற்சிலையானாலும் வள்ளுவா உனை துதிப்பேன். அறம்பொருள் இன்ப முப்பாலினை கொடுத்தாய், அறநெறி கருத்தினை அதனுள்ளே வைத்தாய், உறவுகள் செழித்திட உண்மையை உரைத்தாய். உறவுகள் செழித்திட உண்மையை உரைத்தாய், உவமைகள் காட்டியே உணர நீ வைத்தாய். கற்பனையானாலும் கற்சிலையானாலும் வள்ளுவா உனை துதிப்பேன். நிற்பதும் நடப்பதும் நின் குரலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் கருத்தாலே, கற்பதெல்லாம் உந்தன் இருவரி குரலே. கற்பதெல்லாம் உந்தன் இருவரி குரலே, காண்பதெல்லாம் உந்தன் திருவடி நிழலே. கற்பனையானாலும் கற்சிலையானாலும் வள்ளுவா உனை துதிப்பேன். ஏழு சீர்களிலே குரலும் அமைந்ததனால், ஏழு சுரங்களிலே இசையும் அமைந்ததுவே, ஆளும் அரசுக்கு அறிவுரை தந்தவா, ஆளும் அரசுக்கு அறிவுரை தந்தவா, வாழும் மாந்தர்க்கு வழியை சொன்னவா. கற்பனையானாலும் கற்சிலையானாலும் வள்ளுவா உனை துதிப்பேன். வள்ளுவா உனை துதிப்பேன். வள்ளுவா உனை துதிப்பேன். முருகனை பற்றிய பாடல். பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையிலேறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையிலேறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. மடியில் கணமும் இல்லை என்றால் வழியில் பயமும் இல்லை, நீ படியில் ஏறி இறங்கி வந்தால் கவலை உனக்கு இல்லை. படிப்படியாய் முன்னேற படியிலேற வேண்டும், தமிழ் படித்தேதான் பட்டம் பெற முருகன் அருள் வேண்டும். இது யாரு சொன்னது? அன்று மூத்தோர் சொன்னது. பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையில் ஏறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. வேலும் மயிலும் இருக்கும் இடம் வேலன் அவன் இருப்பான், நம் வேதனையை தீர்த்தேதான் வேலன் நமக்கு அருள்வான். நோயுற்று இருப்போர்க்கு மருத்துவராய் வருவான், மூலிகை காற்றாலே நோய் மூலம் தீர்ப்பான். இது யாரு சொன்னது? அன்று சித்தர் சொன்னது. பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையிலேறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. பழம் பறிக்க மரத்திலேறி நின்றிருந்தான் முருகன், பழம் கேட்ட அவ்வைக்கு சுட்ட பழம் தந்தான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் தானே இருப்பான்,
குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் தானே இருப்பான். நம் குறைகள் எல்லாம் தீர்த்தேதான் குமரன் நமக்கு அருள்வான். இது யாரு சொன்னது? அன்று அவை சொன்னது. பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையில் ஏறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் தானே முருகன். தப்பு செய்த பிரம்மனையே தண்டித்த இறைவன். தப்பேதும் செய்யாது தன்னடக்கம் கொள்ளு. தரணி எல்லாம் பரவிடவே முருகன் பெயரை சொல்லு. இது யாரு சொல்வது? முருக பக்தன் சொல்வது. பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையில் ஏறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் கருத்தும் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு உனக்கும் எனக்கும் அருள்வான். நாம் அயர்ந்து தூங்கும் கனவில் கூட மனக்கும் தமிழை தருவான். தமிழ் கடவுள் என்றாலே முருகன் என்று சொல்லு. தரணி எல்லாம் தமிழ் பரப்பி தலை நிமிர்ந்து நெல்லு. இது யாரு சொல்வது? தமிழ் பக்தன் சொல்வது. பரமசிவன் பார்வதியின் இளைய பிள்ளையாய் முருகன் தோன்றினான். அவன் மலையில் ஏறி நின்றதற்கு கதையும் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பு மகள், அன்பு பேத்தியை பற்றிய பாடல். யாழு 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 யாரு இந்த யாழு? கேளு 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 யாழ பத்தி கேளு. ஒற்றை காலை தூக்கி வைத்து ஒய்யாரமாய் தூங்கும் யாழு. ரெண்டு கையை ஆட்டி ஆட்டி துள்ளி துள்ளி குதிக்கும் யாழு. காலையிலே எழுந்து நித்தம் காலண்டர் தேதி கிழிப்பா. கால பைரவரை பார்த்து முத்தமிட்டே நாளும் துதிப்பா. யாழு 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 யாரு இந்த யாழு? கேளு 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 யாழ பத்தி கேளு. பூவை பறிச்சு தந்தா, பூவை பறிச்சு தந்தா சாமி படங்களுக்கு வைத்து மகிழ்வா. பூஜை அறையில் உள்ள மணி எடுத்தே ஆட்டி ஆட்டி சிரிச்சிடுவா. சிந்திடுவா திருநீரு குங்குமத்தை உடம்பெல்லாம் பூசி கொள்ளுவா. சந்தன பொட்டொரைச்சு நெற்றியிலே வச்சு விட்டா சந்தோஷம் அடைஞ்சிடுவா. யாழு 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 யாரு இந்த யாழு? கேளு 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 யாழ பத்தி கேளு. காக்காவை பார்த்து விட்டா, காக்காவை பார்த்து விட்டா காக்கான்னு சொல்லி குதிப்பா. காங்காச்சா சொல்லி கொடுத்தா கண் பார்த்து துள்ளி சிரிப்பா. ரயில் சத்தம் கேட்டா போதும் புயல் போல சென்று பார்ப்பா. ஆகாயோ விமானம் வந்தா அண்ணாந்து பார்த்து ரசிப்பா. யாழு 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 யாரு இந்த யாழு? கேளு 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 யாழ பத்தி கேளு. குட்டி பூனையத்தான் கையில் தூக்கி அணைச்சிடுவா. தொட்டியில் பால ஊத்தி குடிக்க வச்சு ரசிச்சிடுவா. தோரா நாய்க்குட்டிக்கு டார்ச்சர் கொடுத்துடுவா. யாராச்சும் தடுத்து கேட்டா போராட்டம் செஞ்சிடுவா. கோபம் வந்து விட்டா, கோபம் வந்து விட்டா பின்னாலே தள்ளி தள்ளி போய் விடுவா. மகிழ்ச்சி பொங்கி விட்டா முன்னாலே துள்ளி துள்ளி வந்துடுவா. யாழு 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 யாரு இந்த யாழு? கேளு 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 யாழ பத்தி கேளு. அன்பான அம்மாவ தமிழ்னு கூப்பிடுவா. அறிவார்ந்த அப்பாவ ஜெயராம்னு சொல்லிடுவா. குஞ்சுமயில் என்று சொன்னா கொஞ்சி கொஞ்சி பழகிடுவா. தங்கமயில் என்று சொன்னா தாவி தாவி வந்துடுவா. யாழு 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 நம்ம யாழு. யாழு கேளு 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 யாழு பேச்ச கேளு கேளு கேளு. நன்றி. வணக்கம். நூல்காஞ்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கால சூழலில் சகிப்புத்தன்மை, இந்த சகிப்புத்தன்மையை குறித்து வள்ளுவர் 10 குறள் கொடுத்திருக்கிறார். அந்த 10 குறளில் மிகவும் தெளிவாக இந்த குறள் நமக்கு தேவையான ஒன்று. இந்த தேவையான குறளை உங்கள் முன் படித்து
அதனுடைய பொருளை விளக்கி சொல்வது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இந்த குறள் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவருக்கு ஒரு நாள் இன்பமே. தீங்கு செய்தவரை பொறுக்காமல், நாம் ஒரு தீங்கு செய்கிறோம் ஒரு நபருக்கு, அந்த நபர் அந்த தீங்கு செய்த என்னை பொறுத்து கொண்டு வருத்தப்படுறாரு. இவரு நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அந்த வருத்தம் ஒரு நாள் இன்பமாய் அவருக்கு இந்த உலகம் அழிய மட்டும் அது நிலைச்சிருக்கு. அங்கதான் அந்த சகிப்புத்தன்மையை குறித்து வள்ளுவர் சொன்ன குறள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத சூழல், ஒரு நண்பர்கள், நல்ல நண்பர்கள், அவர்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத சூழல், ஒரு கூட்டு தொழில் செய்கிற முதலீட்டாளர்கள் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ, அவர்களுக்குள்ளேயும் சகிப்புத்தன்மை குறைவு ஏற்பட்டு பிரிவினைவாதம் ஒருவருக்கொருவர் வந்து விடுகிறது. இந்த பிரிவினைவாதம் வந்தால் எந்த ஒரு செயலும் சரிவர செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நிலையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஓ நம் மனைவி தானே, நம் கணவர் தானே அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை. நண்பர்களுக்குள், அவன் நம்மளுடைய நண்பர், அவர் சொன்னதுன்னா விடு, நம்ம நண்பர் தானே, அது போல் மற்ற நபரும் நம்ம நண்பர் தானே அப்படின்னு ஒரு கூட்டு தொழில்ல 4 நபர் 4 விதமாக சொல்லலாம். அந்த 4ல ஒருத்தர் மீதி 3 பேர்த்த சகிப்புத்தன்மையால ஒன்று கூடி அதை இழுத்து செல்லலாம். இதுதான் இந்த சகிப்புத்தன்மைக்குரிய குறளாக நம்ம சொல்லி அதுக்கு விளக்க கொடுத்தோம். இன்றைய இளைய தலைமுறைக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேண்டும். கடந்து ஒரு பாதையை கடந்து செல்லும் போது கூட ஒரு வண்டி முன்னாடி போகுது, அந்த வண்டியை முந்தி சென்று லேசா இடிச்சிடுறாங்க. அதை முந்தி செல்லும் போது சரியாக ஓட்ட வேண்டியது முந்தி செல்வருடைய கவனம். முந்தி செல்பவர் வேகமாக போய் இடிச்சுட்டு அந்த பிந்தி வந்தவரை குற்றம் சாட்டி நீ எப்படி அதை இது இல்லாம அந்த இடத்துல சகிப்புத்தன்மை இல்லாம போயிடுது. அதை இடிபட்டவர் சகிப்புத்தன்மை வெளிப்படுத்துறாரு, சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இடித்தவர் நான் வந்தது சரிதான், நீங்க போனதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த நிலையவே மாற்றி அங்க ஒரு பெரிய பிரச்சனைகள் நடக்குது. இது நாள்தோறும் நடந்த வண்ணமாக இருக்கிறது. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். வழிகளில் எல்லாம் ஒவ்வொரு 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனமும் மோதிக்கொண்டு அந்த சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலையில ஒரு போக்குவரத்து நெருக்கடியான வழியில் போய்கொண்டிருக்கும் போது ஒலி எழுப்பி மற்றவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவது, அதில் சகிப்புத்தன்மை குறைவு. என்ன பின்னாடி வரவன் இப்படி ஆரம்பிக்க, முன்னாடி இடம் இருந்தா நம்ம போகத்தானே செய்வோம் அப்படின்னு சொல்றோம். நானே ஒரு சில நேரங்கள்ல அந்த சகிப்புத்தன்மையை விட்டுட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வர வேண்டியிருக்கு. அதனால மக்களே, நாம் அனைவரும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து இந்த திருக்குறளுக்கு ஏற்ப, திருவள்ளுவர் சொல்லி அந்த திருக்குறளுக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து காட்டுவோமாக. மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை கொடுத்த நூல் காஞ்சி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நூல் காட்சி அன்பர்களுக்கு கோவை உறவாலயம் ராஜரத்தினம் உங்களுக்காக மட்டும் ஒரு திருமந்திர செய்தியை சொல்ல முனைகின்றேன். அதாவது முதல் தந்திரத்தில் ராஜதோடம் என்ற தலைப்பிலே இருக்கிற 242வது செய்யுள், ஞானமில்லாதார் கடைசிகை நூல் நன்னி, ஞானமில்லாதார் கடைசிகை நூல் நன்னி ஞானிகள் போல் நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபொடி சோதித்து
ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டுக்கு அப்படிங்கிறார். அதாவது திருமூலர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அதாவது இவன் உண்மையான துறவியா இல்ல போலி துறவியான முதல்ல ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிறதால ஞானிகளாலே நரபடி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டுக்கு என்பார். ஐயா, நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சிறு குற்றம் நடக்கிறது. ஏனென்றால் ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீவிர யோகிகளிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது முதல் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை ஒருவர் யாகம் நடத்தி அந்த பெண்ணை அனுபவித்தால் அவர் நாட்டுக்கே முதலமைச்சராகி விடலாம் என்று யாரோ ஒருவர் சொன்னதை வைத்து அவரும் அதை செய்து முடிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுடைய மனநிலை மாறி இருக்கிறது. பாவம். இது பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பா சொல்ல போனா பெண்களால், அதாவது இந்த நாட்டுல இந்த போலி சாமியார்களால் யாரால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்? பெண்கள், குறிப்பாக பெண்கள். தாய் வயசு இருந்தாலும் சரி, அம்மா வயசு இருந்தாலும் சரி, இல்ல பாட்டி வயசு இருந்தாலும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பெண்கள் பாதிக்கப்படும் போது அந்த பெண்கள் இல்லறத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழலை அங்கே உருவாக்கி விடுகிறது இவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. அதாவது இவர்கள் ஏனென்றால் இவர்கள் உண்மையாக படித்து ஞானிகளானவங்களா? ஐயா, நீங்க வள்ளுவர் சொல்லுவார் எப்பொழுதுமே செய்நன்றி கடன், அதாவது தற்கர்ம தவயோகம் என்பார். அதாவது செயல் வினையில் ஒரு நிறைவு இருக்க வேண்டும், அதை ஒரு தவயோகமாக செய்ய வேண்டும், அதற்கு செய்நன்றி வேண்டும். அந்த செய்நன்றி தான் துறவாக மலரும் என்பதுதான் இது வள்ளுவன் வகுத்த விதி. இந்த வள்ளுவன் வகுத்த விதியில் இவர்கள் ஞானிகளானால் பரவாயில்லை. இந்த வயது இல்லாமல் தன்னை சோம்பேறிகளாக்கி கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக போடி வேடம் விட்டு சாமியார்களாகி கொடுக்குறாங்க. இதனால இவர்கள் என்ன பண்ணணும்னா, இவர்களை பத்தி சோதிக்கணுமா? எப்படி பத்தி சோதிக்கிறது அப்படின்னு இவரே வழி சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சான்று வேற ஒன்றும் கிடையாதுங்க. அரவிந்தர் அப்படின்னு ஒரு ஆசிரமவாதி பாருங்க, ஆங்கில பெண்மணியோட துணைவியோடு அவர் திருமணம் செய்து கொண்டு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல் உருவாக்கிட்டாங்க. இது கண் மருத்துவமனை தான் அதிகமாக பரிசீலிக்கப்படுகிறது. இந்த கண் அன்னைக்கு என்னுடைய காலத்துல, என் தந்தையார் காலத்துல ஒரு கண் ஆபரேஷன் பண்ணுனா நாங்க கிட்டத்தட்ட நீங்க கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கல, 120 நாள் அவர் குளிக்க முடியாது, இது பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னேறி அவர்களுக்கு புது வகையான லென்ஸை எப்படி கண்ணுக்குள் பதிப்பது, எப்படி அவர்களை திறம்பட இளம் பார்வை உள்ளவர்களாக மாற்றுவது என்கின்ற ஆய்வில் வெற்றி கண்ட ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனத்தை பார்த்து பெருமை அடைந்திருக்கிறேன். இதே போல ஆனந்த சத்யசாய் அவங்களும் மெடிக்கல் லைன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை அப்புறம் 2வது நம்ம குண்டக்குடி அடிகளார் எடுத்தீங்கன்னா அவரும் அப்படிதான் தன்னுடைய எப்படி ஒரு ஊரை முன்னேற்றி வைப்பது என்று முடிவெடுக்கும். இந்த மாதிரி ஆளுகளை வைத்து கொண்டு, அதாவது வழக்காடு மன்றத்தில் இவர்களை முன்னணியில் ஒரு தீர்ப்பை வழங்கி அவர்கள் ஆலோசனையின் பேரில் இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டுக்கே என்று சொல்கிறார். எனவே இந்த போடி துறவிகளை எப்படி தண்டிப்பது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை உண்மையாவே ஒரு தியாக சுடரோடு, உண்மையாவே ஒரு தியாக மனப்பான்மையோடு, வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, ஊரிலும் சரி, செல்வாக்கு பெற்ற ஒருவரால் அவர்களை சோதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார். அவர்களை வைத்துக் கொண்டு இவரை சோதிக்க வேண்டுமாம், சோதித்து இவருக்கு தண்டனை வழங்க வேண்டுமாம். அப்படி தண்டனை வழங்கும் போது மட்டும்தான் நாட்டுக்கு நலமாகும். எனவே அதிகாரம் கிடைத்து விட்டது என்று ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சு போட்டு கடைசியில தப்பு செஞ்சதுக்கு பின்னாலதான் இப்ப சமயத்திலையும் கூட ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் என்பதை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கிறது. இதை மீண்டும் சொல்லுகிறேன், ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானமுக்குண்டாக்குதல் நலமாக்கும் நாட்டுக்கே என்று சொல்லுகிறார். இந்த திருமந்திரம் இன்றைய காலத்துக்கு பொருந்துகின்ற திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு இவர் திருமூலர் கொடுத்தது
நமக்கெல்லாம் பெருமை மிக்க விஷயம் என சொல்லி நன்றியுடன் விடைவு. நன்றி, வணக்கம். ரசிகர்களுக்கு மனமாற நன்றி சொல்லிக்கொண்டு தெரிந்தே சொல்கிறேன். கவிதையின் தலைப்பு கண்ணதாசனை என்றும் புகழ் மாறுத்தோடு வாழ்க. கவிதைக்கு உயிர் கொடுத்த பிரம்மனே, கருத்தினில் எளிமையை கலந்தவனே, அனுபவ அறிவால் உயர்ந்தவனே, அழியாத புகழை அடைந்தவனே. அதாவது நம்ம என்னதான் நம்ம கவிதையே தெரியும்னு சொன்னால கண்ணதாசனுடைய கவிதை ரொம்ப எளிமையா இருக்கும். அவருடைய கவிதைகள் கேட்டாலே யாருமே கவிதைலாம். ஆனா கவிதைக்கு வந்து பயிற்சி விடாமச்சு, அதுல நீ எதையும் வேணா சாதிக்கலாம். பயிற்சியும் முயற்சியும் வந்தால் எதையும் சாதிக்கலாம். அவருக்கு ஒரு கவிதை சொல்லுவா, முயற்சியின் தொடக்கம் தோல்வி என்றால் விடாமுயற்சி வெற்றியை ஆரம்பிடுவான். அதாவது நீ எது இருந்தால் முதல்ல முயற்சி செய்யுங்க. அப்புறம் வந்து இன்னொரு கவி சொல்றாங்க, ஆடிவோல் ஆடி ஆடி வந்தாய், உன்னை வாடி வாடி என்றே, நீ ஓடி ஓடி போனாய், உன்னை வாடை வாடி என்றே, நீ ஓடைக்கு வந்தாய், யாம் இருவருக்கும் ஆடைக்குத்தான் பஞ்சம் என்று சொல்லிங்க. அப்புறம் வாழ்க்கையின் வழிகளை உணர்த்தவனே, வாக்கினால் சூற்றம் உரைத்தவனே, பாமரனும் புரியும் பாடல்கள் படித்தவனே, சாதனை பாதையில் பயணித்த மாமேதை கவி, சத்தியத்தை சொல்லில் செதுக்கியவனே, நற்கருத்தை இனிமையாக உணர்த்தவனே, கற்பனை திறனால் உலகை ஆள்பவனே, கவிஞனின் மகாவித்தி பெருமாளே. அதாவது மதங்களை கடந்து இயேசுவை பாடியவனே, மாநிலத்தின் ஒற்றுமையை உயர்த்தவனே, கம்பனியில் கவிதையை பயணித்தவனே, காலத்தை வென்ற நிரந்தரம் நிற்பவனே, அப்புறம் வார்த்தையை சிக்கனம் செலவிட்டவனே, வாழ்வின் உண்மைகளை வடித்தவனே என்று சொல்லி கண்ணதாசன் கவிதையில் மிக பிடிச்சமான கவிதை. அதே மாதிரிங்க இப்போ தேர்தல் சொல்லாங்களா, தேர்தல் பற்றி சொல்லலாமா? அதாவதுங்க, தேர்தல் களம் வாக்குறுதி என்பது நாட்டின் தலையெழுத்தை. தேர்தல் களம் 2026 வாக்குரிமை என்பது நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத நமக்கு கிடைத்த எழுத்தாணி. திருத்தி எழுதுங்கள், தேசம் செழிக்கட்டும். மக்களே, ஈடு இணையில்லா தலைவரை தேடுங்கள், இலவசங்களை தேடாதீர்கள். நாட்டை வார்க்கும் தலைவரை தேடுங்கள், நாடக தலைவரை தேடாதீர்கள். புகழை நேசிக்கும் தலைவரை கூட தேர்ந்தெடுங்கள், பணத்தை நேசிக்கும் தலைவர் வேண்டாம். ஆயிரங்கள் வீட்டில் இருந்தா கோடிகளை கொள்ளையடிக்கும் அரசியல் வேண்டாம். பணத்துக்காக உடலை விற்பவனும் பணத்துக்காக வாக்குரிமை விற்பது ஒன்றுதான். மக்களை உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் உங்கள் தலைமுறையை முன்னேற்ற உழைப்பும் கல்வியுமே உங்களை மென்மேல் உழைக்க செய்யும். நல்ல தலைவரால் நாடு வளரும் போது ஒவ்வொருவரும் தானாக வளரும். உங்கள் நாடி பிடித்து பார்க்காமலேயே இலவசங்களாலும் சில ஆயிரங்களாலும் உங்களை வீழ்த்தப்படும் என்று அரசியல் தலைவர் நம்புகிறார்கள். மாறுங்கள் மக்களே, முதலில் உங்களிடம்தான் மாற்ற வேண்டும். உங்கள் மனநிலை மாறினால் தலைவர்களின் மனநிலை மாறும். வாக்களியுங்கள். தமிழகம் மொழியில் மட்டுமல்ல, மூத்த மொழி இல்லாமல் அரசியலும் மூத்த அரசியலும் உண்டாகட்டும்.